الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين. قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وَيَرْفَعِ اللَّهُ الَّذِينَ آمَنُوا مِنكُمْ وَالَّذِينَ أُوتُوا الْعِلْمَ دَرَجَاتٍ. وقال النبي صلى الله عليه وسلم النساء شقائق الرجال أو كما قال عليه الصلاة والسلام. صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கு, சாந்தியும் சமாதானமும் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபஈன்கள், தபஅத் தாபஈன்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், நாதாக்கள், நல்லவர்கள், குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. தமிழகத்திலேயே எங்கும் இல்லாத அளவிற்கு மாநாடு போல காட்சி தருகிற இந்த அற்புதமான நிகழ்வினுடைய தகுதிமிக்க தலைவர், எங்களுக்கெல்லாம் சிறந்த வழிகாட்டியாய் இருக்கிற கல்லூரியினுடைய ஜாமியாவினுடைய முதல்வர் ஹசரத் கிப்லா அவர்களுக்கும், ஜாமியாவினுடைய நிர்வாகிகள் அற்புதமான வடிவமைப்பில் இந்த மதரசாவை உருவாக்கி, ஜாமியாவை உருவாக்கி அதற்காக அரும்பாடுபட்டுக் கொண்டிருக்கிற தலைவர், செயலாளர், பொருளாளர் உள்ளிட்ட நிர்வாகிகள் அத்துணை பேர்களுக்கும், எனக்கு முன்னால் துவக்க உரை நிகழ்த்திய அன்பு இளவன், பிசிறில்லாத பேச்சு, இன்ஷா அல்லாஹ் வருங்காலம் அவர்களின் கையில் இருக்கும். எங்களுக்கெல்லாம் கொஞ்சம் ரிட்டையர் தேவைப்படுகிறது. ஜாமியா இது போன்று இளைஞர்களை இயற்கையாகவே உருவாக்கி வருகிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களை முழு உலகத்திற்கும் கபூல் செய்தர்கள் புரிவானாக. ஜாமியாவினுடைய பேராசிரியர்கள் அத்துணை பேர்களுக்கும், எனது பாசத்திற்குரிய நண்பர் இலாஹியா அரபு கல்லூரியினுடைய தகுதிமிக்க பேராசிரியர் அப்துல் லத்தீப் பாக்கவி ஹசரத் அவர்களுக்கும், எம்மோடு வருகை தந்திருக்கிற எங்கள் கல்லூரியின் பேராசிரியர் கண்ணியத்திற்குரிய ரஃபீகுத்தீன் பாக்கவி ஹசரத் அவர்களுக்கும், வருகை தந்திருக்கிற உலமா பெருமக்கள், ஆன்றோர்கள், சான்றோர்கள், தாய்மார்கள், பட்டம் பெறுகிற ஓதிக்கொண்டிருக்கிற மாணவ கண்மணிகள், உங்கள் அத்துணை பேர்களுக்கும் இஸ்லாத்தின் காணிக்கையான சலாத்தினை பதிலை எதிர்பார்த்து சொன்னவனாக என் வார்த்தைகளை துவக்குகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரக்காத்துஹு. அல்லாஹ்வினுடைய பேரருளால் நூற்றாண்டு கடந்து இந்த ஊர் பெரிய பாக்கியம் பெற்றிருக்கிறது. அற்புதமான மதரசாவை அழகாக திறம்பட நடத்தி வருகிறார்கள். தாய்மார்களுக்கு சில நசீகத்துகள் என்ற அடிப்படையில் ஒரு 10 தாய்மார்களை பற்றி உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். அஷரு உம்முஹாத் என்று இதற்கு பெயர். 10 உம்மாக்கள், அஷரு உம்முஹாத். அதிலே முதலாவதாக உங்களிடத்திலே நான் அறிமுகம் செய்வது உம்மு ஐமன் ரலியல்லாஹு தஆலா. உம்மு ஐமன் ரலியல்லாஹுவை ஏன் சொல்லுகிறேன் என்றால், சஹாபிய பெண்மணிகளில் தர்ம சிந்தனை கொண்டவர்கள் அவர்கள். எப்பொழுதுமே இல்லை என்று சொல்லுகிற மனம் இல்லாதவர்கள் அவர்கள்.
எதை கேட்டாலும் அல்லாவுக்காக என்கிற போது எதையாவது கொடுத்து உதவுகிற ரலியல்லாஹு தஆலா, இந்த சிந்தனை இயற்கையிலேயே நம் பெண்களுக்கு உண்டு. கொடுக்கும் சிந்தனை, அதுவும் காலம் காலமாய் எங்கள் மதரசாவில் எல்லாம் மதிய உணவு வீட்டிலிருந்து ஒரு நேரம் வந்தது, இப்பொழுதெல்லாம் காணாமல் போனது. காரணம் கேட்கிற போது சொன்னார்கள், வீட்டில் இருக்கிற வீட்டுக்காரருக்கே உணவில்லை என்கிற போது மாணவருக்கு எங்கே உணவு? அங்க வீட்டில் இருக்கிற ஆம்பளைகளுக்கே சாப்பாடு இல்லை, பிறகு எங்கே மாணவர்களுக்கு என்ற நிலை நகர்ப்புறங்களில் நகர்ந்து வருகிற போது தினமும் விருந்து கொடுக்கிறோம். தினவிருந்து நடக்கிற இடங்கள் தமிழகத்தில் ஓரிரண்டு இடங்களை தவிர வேறு எங்கும் இல்லை. அந்த விருந்தின் பரக்கத்தை நாம் தெரிந்து கொண்டால், மாணவர்களுக்கு கொடுக்கிற பரக்கத்தை தெரிந்து கொண்டால், அல்லாஹ்வினுடைய அருளும் ரஹ்மத்தும் குறையாமல் இறங்கும். விருந்தோம்பலுக்கு அவ்வளவு பரக்கத். அதுவும் இந்த மாணவர்களுக்கு தாலிபுல் இல்முகளுக்கு கொடுப்பதில் தாமிரமில்லாத பரக்கத்தை அல்லாஹ் வைத்திருக்கிறார். நான் சொல்வதுண்டு, ஷகீக்குல் பல்கி ரஹ்மத்துல்லாஹி தஆலா அலைஹி அவர்களின் மாணவர் காத்தமுல் லஸம். இந்த ஷகீக்குல் பல்கி ரஹ்மத்துல்லா கடும் கஷ்டம், மனைவி மக்கள் எல்லாம் ஒதுக்கி அவர்களின் சாப்பாட்டை கொடுக்கிறார்கள் கணவருக்கு. ஷகீக்குல் பல்கி ரஹ்மத்துல்லாஹுடைய மனைவி சாப்பிடலாம் என்று இருக்கிற போது மாணவர் காத்தமுல் லஸம் உள்ளே வருகிறார். தம்பி சாப்பிட்டியான்னு கேட்டாங்க. மாணவர் சொன்னார் இல்லைன்னாரு. நீ உட்கார்ந்து சாப்பிடுன்னாங்க. மாணவருக்கு தெரியாது இல்லையா, உட்கார்ந்து சாப்பிட்டு விட்டார். உள்ளே இருக்கிற மனைவி, நாங்கள் எல்லாம் சாப்பிடாமல் உங்களுக்கு உணவு கொடுத்தால் நீங்கள் மாணவருக்கு கொடுத்து விட்டீர்களே. ஷகீக்குல் பல்கி ரஹ்மத்துல்லாஹ் சொன்னாங்க, இந்த மாணவருக்கு உணவை கொடுத்தால் அதற்கு பகரத்தை அல்லாஹ் தாமிதமில்லாமல் தருகிறான். நபிகள் நாயகம் சொல்லி இருக்கிறார்கள். சொல்லி முடிக்கல, அந்த நாட்டு மன்னர் அந்த வழியாக பவனி வருகிறார். நாட்டின் மன்னர், கடுமையான தாகம், மன்னருக்கு தண்ணீர் வேண்டும் என்றார். ஷகீக்குல் பல்கியின் வீடு எதிரில் இருக்கிறது. அவர்களின் வீட்டிலிருந்து தண்ணீர் வருகிறது. தண்ணீரை குடித்த மன்னன் குவளையை பார்க்கிறார். ஏழ்மையின் அடையாளம் தெரிகிறது. என் தாகத்திற்கு நீர் புகட்டிய வீட்டில் ஏழ்மை இருக்கிறது என்பதை அறிந்து கொண்ட மன்னன் கொண்டு வந்த குவளையில் ஒரு தங்கத் துண்டை போட்டார். மன்னன் தங்கத்தை போட்டவுடன் மன்னரோடு வருபவர்கள் தங்கத்தையும் வெள்ளியையும் போடுகிறார்கள். குவளையில் தங்கமும் வெள்ளியுமாய் ஷகீக்குல் பல்கி ரஹ்மத்துல்லாஹ் கைக்கு போகிறது. இதை பார்த்த ஷகீக்குல் பல்கி ரஹ்மத்துல்லாஹ் மனைவியை அழைத்தார்கள். பார்த்தாயா என் ரப்பை, பார்த்தாயா என் ரப்பை, ஒரு ஏழை மாணவனுக்கு கொடுத்தேன், இனி வாழ்நாள் முழுக்க சாப்பிட்டாலும் நம் செல்வம் குறையாது. ஒரு ஏழை மாணவனுக்கு கொடுத்ததற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அருளை சொரிகிறான் என்றார். காலம் முழுக்க கொடுத்து கொண்டிருக்கிற நீடூர் தாய்மார்களே, நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். வறுமை தொடவே தொடாத கஷ்டங்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் விருந்தோம்பலால் நீக்குகிறான். அது நாளைய விருந்தோம்பலுக்கு ஹஜ்ரத் அவர்கள் அழகான அடிச்சுவடு போட்டார்கள். தமிழகத்துல இவ்வளவு பெரிய விருந்து எந்த ஜல்சாவிலும் நடக்காது நீடூரை தவிர. நீங்கள் தான் அதற்கு உறுதுணையாக இருக்கிறீர்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களினுடைய சேவையையும் தர்ம சிந்தனையையும் உம்மு ரலியல்லாஹு போடாக்குவார்கள். யார் அந்த உம்மு ஐமன்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்பொழுதும் விருந்தாளிகள் வந்தால் சஹாபாக்களுக்கு பிரித்து கொடுப்பார்கள். 4 பேர் ஒருத்தர் கூட்டு போவாரு, 2 பேர்த்த கூட்டு போவாரு. ஆனால் ஸஅத் ரலியல்லாஹு தஆலா மட்டும்தான், ரசூலே எனக்கு 60 விருந்தாளியை கொடுங்கள், 40 விருந்தாளியை கொடுங்கள் என்று
மொத்தமாய் விருந்தாளியை கேட்பது சாத் ரலியல்லாஹு பெருமானார் சாதுக்கு துஆ செய்தார்கள். இந்த சாதின் சந்ததிகள் வறுமையை சந்திக்க கூடாது. அந்த வரிசையில் சாபித் இப்னு கைஸ் ரலியல்லாஹு தஆலா என்ன மாதிரி ஒரு 4 மடங்கு பெரியாள். யாரும் கூட்டிட்டு போல இவரை கூட்டு போய் யாரு சாப்பாடு கொடுக்கிறது? ஆளு பார்த்தா ஆஜானு பாகுவாக இருக்கிறாரு. பெருமானார் தான் அழைத்து செல்லுகிறார்கள். பெருமானாரின் வீட்டில் உணவில்லை. உணவு எங்கே கிடைக்கும் என்றால் உம்மைமன் இடத்திலே சென்றால் கிடைக்கும். உம்மைமன் ரலியல்லாஹு தஆலாவினுடைய வீட்டுக்கு போயாச்சு. பெருமானார் சொன்னார்கள், நான் ஒரு விருந்தாளியை அழைத்து வந்திருக்கிறேன். உம்மைமன் அல்ஹம்துலில்லாஹ் அவருங்கள் ரசூலே, வீட்டுல 8 ரொட்டிக்கான மாவு இருக்கிறது. 4 ரொட்டி சுடப்படுகிறது. 4 ரொட்டி ஒன்னொன்னா வைக்கிறாங்க. 2 தட்டு 4 ரொட்டி ஒன்னொன்னா சாபித் இப்னு கைஸ் ரலியல்லாஹுவுக்கு வைக்கிறார்கள். அவர் எந்த இஸ்லாத்துக்கு வரல. 4 ரொட்டியை சாப்பிட்டுட்டு ரசூலுல்லாஹ் அப்படி ஒரு பார்வை பார்த்தாரு. பத்தலேன்னு தெரிஞ்சுக்கிட்ட ரசூலுல்லாஹ் உம்மைமன் இன்னொரு 2 ரொட்டி வருகிறது. அதையும் அவருக்கே வைக்கிறார்கள். 6 ரொட்டியை சாப்பிட்டாலு மீண்டும் ரசூலுல்லாஹ் பார்க்கிற பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மைமன். பொதுவா பெண்களுக்கு உணவு தீரப்போகுதுன்னா அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரு பழக்கம் இருக்கு. லேசா திரைய அகத்தை ஒரு பார்வை பார்ப்பாங்க. ரசூலுல்லாஹ் நிறைய சாப்பிட மாட்டாங்களே, 6 ரொட்டி காலி ஆயிடுச்சு, யாரா வந்திருக்கிறான்னு அந்த அம்மா லேசா பார்த்தா அஜானு பாகும். உள்ள இருந்து அந்த அம்மா ஒரு சவுண்ட் விட்டுச்சு. அஜா அல்லாஹும்ம நஜா ரசூல், வயிற்றுல வந்து வைக்க. அந்த அம்மாக்கு கவலை என்ன தெரியுமா? 6 ரொட்டி சாப்பிட்டது கவலை அல்ல, ரசூலின் தட்டில் ரொட்டி படவே இல்லை. ரசூலுக்கு கொடுத்துட்டு சாப்பிட்டிருக்கலாம். 6 ரொட்டியையும் இவரே சாப்பிட்டு இருக்கிறார். ரசூலை பட்டினி போட்டவரை அல்லாஹ் பட்டினி போடுவான். அறிவிக்கிற ராவி அவர்தான். பெருமானாரை சோதிக்க வந்திருக்கிறார். 2வது நாளும் பயங்கரமானது இருந்து மன்னிற்குரியவர்களே 3வது நாள் ஈமான் கொள்ளுகிறார். ரசூலே, எனக்கு ஏதாவது சொல்லிக் கொடுங்கள். சாபித் இப்னு கைஸ் பெரிய மனுஷன் கேட்கிறார். பெருமானார் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்பதை சொல்லிக் கொடுத்தார்கள். அடுத்த நாள் ரொட்டி அடுக்கி வைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு ரொட்டியை தான் சாப்பிட்டார். 2வது ரொட்டியை எடுக்கிற போது பிஸ்மில்லா என் வயிற்றை நிரப்பி விட்டது ரசூலே. தாய்மார்களே, இந்த புள்ளைய ஒவ்வொரு நாளும் எத்தனை முறை பிஸ்மில்லா சொல்லி சாப்பிட்டு இருப்பார்கள். மலக்குகளின் ரக்கையில் இருக்கிற இந்த பிள்ளைகளின் துஆக்கள் எப்படியெல்லாம் உங்களுக்கு வந்து சேரும். இதை விட பெரிய பாக்கியம் இந்த ஊருக்கு என்ன தேவை? உம்மைமனை போன்று இருந்து கொடுக்கிற இந்த தாய்மார்கள், தர்ம சிந்தனை கொண்ட தாய்மார்கள் உண்மையில் பாராட்டுக்குரியவர்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உம்மு ஐமன் ரலியல்லாஹுவினுடைய வரலாற்றினுடைய தொடரை நீங்கள் பார்த்தால் அத்தனையும் இறப்பதற்கு முன்பதாக, இந்த ஐமன் ரலியல்லாஹு தஆலா இறப்பதற்கு முன்பதாக அத்தனையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த பைத்துல் மாலை வழிகாட்டினார்களோ இந்த சமூகம் இஸ்லாமிய சமூகத்தின் வளர்ச்சிக்கு அதிலேதான் தன் சொத்துக்களை சேர்த்தார்கள் என்பது வரலாறு. அல்லாஹு அக்பர். உம்மைமனை போல தர்ம சிந்தனை கொண்ட பெண்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள்வானாக. 2வது ஒரு தாயை அறிமுகப்படுத்துகிறேன். அவர்கள் தான் உம்மு ரூமான். இந்த பேர்லயே ஒரு பரக்கத்து இருக்கு. யார் அந்த உம்மு ரூமான்? அபூபக்கர் ரலியல்லாஹுவினுடைய மனைவியின் பெயர் தான் உம்மு ரூமான். அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலாவினுடைய மனைவி உம்மு ரூமான். அவர்கள் பேணுதலுக்கு முன்னுதாரணம். அபூபக்கர் ரலியல்லாஹு சம்பாதிச்சுட்டு வந்தாலே எப்படி சம்பாதித்தீர்கள் என்று கேள்வி கேட்பார்களாம். இது ஹலாலா ஹராமா என்று அபூபக்கர் ரலியல்லாஹுவிடத்திலே கேட்கிற அளவிற்கு பேணுதல். அருமைக்குரிய தாய்மார்களே, இன்றைக்கு நம்முடைய காலம் மோசமான காலம். காரணம், கணிப்பொறி உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பேணுதல் காணாமல் போனது.
பேணுதல் இல்லை. இன்டர்நெட் யுகம் இல்லையா? இந்த இணையதளத்தின் வளர்ச்சி வந்தது, இங்கே ஒழுக்கம் இல்லாமல் போனது, பேணுதல் இல்லாமல் போனது. நிறைய இளைஞர்கள் இன்றைக்கு ஆன்மீகத்தவர்களாக இருக்கிறார்கள். அதற்கு காரணம் இணையதளம். ஒரு காலத்துல ஷரியத் கோர்ட்டுக்கு எப்படி கேஸ் வரும் தெரியுமா? நாம பார்த்திருக்கிற ஷரியத் கோர்ட்டுக்கு கேஸ் வரும்போது அந்த அம்மா சொல்லி வரும், என் வீட்டுக்கார் டார்ச்சர் தாங்க முடியல ஹஸ்ரத், இவர்கிட்ட என்னால வாழ முடியாது, என் வீட்டுக்காரன் தொழில தாங்க முடியல. இப்படி வந்த நிலைமை மாறி இன்றைக்கு எப்படி வருகிறது என்று சொன்னார், கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் தொடுவது கூட இல்லை. ஆண்மையற்றவர்களாக ஆண்கள் இருக்கிறார்கள். காரணம், இந்த அம்மா ஒரு பக்கம் செல்போனை டச் பண்ணிட்டு இருக்கு, அவர் ஒரு பக்கம் செல்போனை டச் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஆக ரெண்டு பேரும் டச் பண்றதே இல்லை. இப்படி ஒரு அவலம் சமூகத்தில் நடந்து கொண்டே வருகிறது. இதற்கு யார் காரணம்? இணையதளம். தேவையில்லாத குப்பைகளை வாங்குகிறோமே. அமேசான்ல வாங்குறது பெருமையா? பிளிப்கார்ட்டில் வாங்குவது பெருமையா? இன்றைக்கு சமூகத்தில் இடங்களை வாங்குவது, நிலங்களை வாங்குவது, கண்ட குப்பைகளை வாங்குவதை பெருமையாக கருதுகிறார்கள். சென்னையில எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் எப்ப பார்த்தாலும் இதை சொல்லிடுவார், ஹஸ்ரத் நான் பெசன்ட் நகர்ல 2 இடத்தை வாங்கி போட்டிருக்கேன், ஹஸ்ரத் நான் அண்ணா நகர்ல ஒரு 3 இடம் வாங்கி போட்டிருக்கிறேன், இப்பதான் காசிமுலுகா பக்கத்துல ஒரு இடம் வாங்க போறேன், வாங்கி போட போறேன். இப்படியே சொல்லி சொல்லி ஒரு நாள், ஹாஜியார் இங்க வாங்க, அந்த இடமும் இப்படிதான் சொல்லிட்டு இருக்குது, நான் தான் உங்க தாத்தாவை வாங்கி போட்டிருக்கிறேன், நான் தான் உங்க அத்தாவையும் வாங்கி உள்ள போட்டிருக்கிறேன், நான் தான் உங்களையும் வாங்கி போடுவேன், ஒண்ணும் கவலைப்படாதீங்கன்னு இடமும் சொல்லுது. இடத்தை வாங்குவது பெருமை அல்ல. அன்பிற்குரியவர்களே, பேணுதலோடு வாழுதல், பேணுதலோடு சம்பாதித்தல் இல்லையா, பேணுதலோடு குடும்பம் நடத்துதல், பேணுதலோடு வியாபாரம் செய்தல், இதுதான் பெருமை. இன்னைக்கும் புரட்சிவாக்கத்தில் ஒரு வியாபாரி, நான் கண்ட அதிசயங்களில் ஒன்று, 45 வருஷமா ஒரே கடையில் இருக்கிறார். 45 வருஷமா ஒரே கடையில ஒருத்தர் வேலைக்கு இருந்தா, ஆனா அந்த கடைக்குள்ள போன உடனே என்ன அதிசயம்னா எல்லாத்தையும் வாங்க வச்சிருவார். இது காரக்குடியில இருந்து வந்த கருப்பட்டிங்பாரு, ஒரு 500 ரூபாய்க்கு வாங்கலான்னு போட்டா 5000 ரூபாய்க்கு வாங்க வச்சிருவாரு. இது மிளகாய்க்கு ஏதாவது ஒரு ஊரை சொல்லுவாரு, அங்க இருந்து வந்த மிளகா இங்க இருந்து வந்தது. அப்ப போறவன் 500 ரூபாய்க்கு வாங்குற ஆளு 5000 ரூபாய்க்கு வாங்கிடுவான். அப்ப அவர்கிட்ட போய் கேட்டோம், இவ்வளவு அற்புதமா வியாபாரம் செய்கிறீர்கள், 45 வருஷமா ஒரே கடையில இருக்கிறியே, நீ தனியா ஒரு கடை வைக்க கூடாதா? அதற்கு அவர் சொன்ன வார்த்தை தான் அழகான வார்த்தை, நான் ஏன் போகணும், என் முதலாளிதான் எனக்கு என்ன பாத்துறாரு, 1.25 கோடி வீடு வாங்கி கொடுத்திருக்கிறாரு, என் பிள்ளைகளை படிக்க வச்சிருக்கிறாரு, நான் ஏன் துரோகம் செய்ய வேண்டும்? முதலாளி வந்தாரு, உங்கள்ட்ட வேலை செய்யறாரு இப்படி சொல்றாரு, எங்க இப்படி ஒரு நல்ல மனுஷனா இருக்கிறாரு. முதலாளி சொன்ன பதில் என்ன தெரியுமா? இந்த கடைக்கு யாருங்க முதலாளி? அவன் தான் முதலாளி, நான் முதலாளி, அவன் தான் முதலாளி. இருக்கிறான், வேலைக்கு இருக்கிறார், பேணுதலோடு இருக்கிறான். இந்த பேணுதல் நம் இல்லங்களின் குழந்தையை வளர்ப்பதில் பேணுதல் வந்ததா? குடும்பம் நடத்துவதில் பேணுதல் வந்ததா? நம் இபாதத்தில் பேணுதல் வந்ததா? அருமைக்குரிய தாய்மார்களே, நாம் எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். பேணுதல் இல்லாத சமூகத்தில் இன்றைக்கு நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் பார்ப்பவர் உம்மு ரூமானை போல பேணுதல் உள்ளவர்களாக ஹலால் ஹராமை பின்பற்றக்கூடிய பெண்களாக மாற வேண்டும். அல்லாஹ் கபூல் செய்வாங்க. 3வது ஒரு அம்மா இருக்கிறார்கள், உம்மு குல்சூம். யார் அந்த உம்மு குல்சூம்? அலி ரலியல்லாஹு தஆலாவினுடைய மகள் உம்மு குல்சூம். இவர்களைத்தான் உமர் ரலியல்லாஹு தஆலா திருமணம் முடித்தார்கள். உமர் ரலியல்லாஹுவினுடைய மனைவி. ஒரு நாள் உமர் ரலியல்லாஹு மனைவியோடு ரோந்து பயணி செய்கிறார்கள். ஒரு
நிறைமாத கர்ப்பிணி, தடுமாறிக் கொண்டிருக்கிறார்கள். உமர் ரலியல்லாஹு தன் மனைவி உம்மு குல்சூமை உள்ளே அனுப்பினார்கள். யார் அனுப்பியது என்று கூட தெரியாது. உம்மு குல்சூம் உள்ள போனாங்க, பிரசவம் பார்த்தார்கள். நாட்டின் ஜனாதிபதியின் மனைவி பிரசவம் பார்க்கிறார்கள். குழந்தை பிறந்த உடனே அந்த சந்தோஷத்துல அமீருல் மோமினீன் குழந்தை பிறந்துருச்சுட்டாங்க. அப்பதான் வந்ததே ஜனாதிபதியும் தெரியும். நாட்டின் ஜனாதிபதி மனைவி சமூக வேலை செய்தார்கள். அருமைக்குரிய தாய்மார்களே, இன்றைக்கு சமூகத்திற்கு நாம் என்ன செய்திருக்கிறோம்? நம்ம வீட்டுக்கு என்ன செஞ்சோம்? சமூகத்துக்கு என்ன செஞ்சோம்? நம்ம மாமியாவுக்கு என்ன செஞ்சோம்? நம்ம நாத்தனாவுக்கு என்ன செஞ்சோம்? யோசிச்சு பாருங்க. பேரு மட்டும் வச்சிருக்கிறோம். நிறைய ஊர்கள்ல நாத்தனாவுக்கு பேர் சுனாமி. வீட்டுக்காரர் வந்த உடனே, ஏங்க இன்னைக்கு சுனாமி போன் பண்ணுச்சு. யாருக்குமா சுனாமின்னு பேர் வச்சிருக்கிற? இல்ல உங்க அக்காவுக்கு தான் சுனாமின்னு பேர் வச்சிருக்கிற. எங்க அக்காவுக்கு ஏமா நீ சுனாமின்னு பேர் வச்சிருக்கிற? சொல்லிக்காம வர்றா, இருக்கிறதெல்லாம் சுட்டிட்டு போயிடறான். வேற என்ன பேர் வைக்கட்டும் இல்லையா? எங்க ஊர்ல மாமியாவுக்கு பினாமின்னு பேர் வச்சிருக்கு. எங்க பினாமி இருக்கு. யாருக்கு பேர் பினாமி? போட்ட நகையெல்லாம் வந்த உடனே அடவு வச்சுட்டாங்க எங்க மாமி. அதனால எங்க மாமி எனக்கு பினாமி. ஒவ்வொருத்தருக்கு ஒரு பேர் தான் வைத்திருக்கிறோமே தவிர, அன்பிற்குரிய தாய்மார்களே, கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும். உம்மு குல்சூமை போல சமூக அக்கறை நமக்குள் வந்ததா? சமூகத்துக்கு என்ன செஞ்சோம்? பக்கத்து வீட்டுக்கு மார்க்கம் தந்தோமா? பக்கத்து வீட்டினுடைய பிரச்சனையை நீக்கினோமா? 2 நாளைக்கு முன்னாடி நீங்க பேப்பர்ல பார்த்திருக்கலாம், ஒரு அற்புதமான செய்தி. சென்னையில ஒரு ஆலிம் சட்டை, இதை கொஞ்சம் மாத்தி நான் சொல்றேன். ஆலிம் சட்டை என் பக்கத்து வீட்டுக்காரன் தொல்லை தாங்கவே முடியல என்று ஒருத்தர் போய் ரிப்போர்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். ஆலிம் சட்டை ஒரே ரிப்போர்ட். பக்கத்து வீட்டுக்காரன் தொல்லை தாங்க முடியல, எதா இருந்தாலும் ஏட்டி கூட்டியா பேசுறான், அதை செய்யறான் இதை செய்யறான் என்று முதல் நாள் ரிப்போர்ட். 2வது நாள் வந்து சொல்லுகிறார், என் பக்கத்து வீட்டுக்காரன் மாதிரி நல்லவன் யாருமே இல்ல. என்னங்க நேத்து தான் சைத்தான்னு சொன்னீங்க, இன்னைக்கு அவுளியாங்கிறீங்களே, என்ன காரணம்? அதற்கு அவர் சொன்ன வார்த்தை, என் பக்கத்து வீட்டை தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். நான் 3 மாசம் லோன் கட்டல வண்டிக்கு, திடீர்னு கட்டலான்னு சொல்லி போனேன், உங்களுக்கு லோனே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இந்த நபர் வந்து கட்டி விட்டு சென்று விட்டார் என்று சொன்னார்கள். அவர் பேர் என்னன்னு கேட்டா பக்கத்து வீட்டுக்காரரை சொன்னார்கள். நான் அவரிடத்திலே சென்று, ஏன் என் பணத்தை கட்டினீர்கள் என்று கேட்டபோது, நீங்கள் வீட்டிலே இல்லை, பணம் கட்ட வேண்டும் என்று உங்கள் வண்டியை ஜப்தி செய்வதற்காக வந்தார்கள். இவர் 3 மாசமா பணம் கட்டலங்கிற செய்தியை என்னிடத்தில் சொன்னார்கள். என் பக்கத்து வீட்டுக்காரன் இவ்வளவு வறுமையில் இருக்கிறாரே, அதற்கு நான் தானே பொறுப்பு என்று நான் கட்டிவிட்டு வந்தேன். பக்கத்து வீட்டுக்காரர் சொன்ன உடனே, அப்ப அந்த பணத்தை நான் திரும்ப கொடுத்துறேன், நான் உங்களுக்காக கட்டவில்லை, ரசூல் சொல்லி இருக்கிறார், பக்கத்து வீட்டோடு இப்படித்தான் நடக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார்கள், அதனால் கொடுத்து. நேற்று வரை இருந்த பகை இன்றைக்கு விலாயத்தாக மாறிப்போனது. அவர் மாதிரி நல்லவர் யாருமே இல்லை. இன்றைக்கும் இருக்கத்தான் செய்கிறார்கள். நடந்ததை எழுதியிருக்கிறார், இன்று வரை இருக்கத்தான் செய்கிறார்கள். ஆனால் நகர்ப்புறங்களிலே இன்றைக்கு பக்கத்து வீட்டை பார்க்குதல் என்பது இல்லாமல் போனது இல்லையா? சமூக அக்கறை குறைந்து போனது. எறும்பின் சமூக அக்கறை குர்ஆன் பேசுகிறது. ஒரு எறும்பு கூட பாதிக்கப்படக்கூடாது. எறும்பு கூட்டங்களே ஓடி ஒளிந்து கொள்ளுங்கள், ஒரு எறும்பு கூட பாதிக்கப்படக்கூடாது. புது பறவைக்கு இருந்த சமூக அக்கறை சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துல வந்து சொல்லுச்சா இல்லையா? பில்கீஸ் ராணியை பற்றி. அல்லாஹு அக்பர். ஆனா இன்னைக்கு அது இல்லை. நான் அடிக்கடி ஒரு வரலாறு சொல்றது உண்டு. 2 சிங்கம் பேசிக்கிச்சான். 2 சிங்கம், ஒரு வருஷம் கழித்து சந்திப்போம், கெட் டுகெதர். நீ காட்டுக்குள்ள போ, நான் நாட்டுக்குள்ள போறேன். ஒரு சிங்கம் காட்டுக்கு சென்றது, ஒரு சிங்கம் நாட்டுக்குள் வந்தது. ஒரு வருஷம் முடிச்ச உடனே 2 ஒண்ணு சேர்த்து. காட்டுக்குள்ள போன சிங்கத்தை பார்த்தா மெலிஞ்சு போச்சு.
உன்னை என்ன மெலிஞ்சு போயிட்டேன்னு கேட்கும் போது மனுஷன் இந்த காட்டை எல்லாம் வெட்டி வெட்டி வீடாக்கிட்டான், உணவு இல்ல அதனால மெலிஞ்சு போயிட்டேன். ஆனா நாட்டுக்குள்ள இருந்த சிங்கம் குழுகொழுன்னு இருக்கு, நீ மட்டும் எப்படி கொழுகொழுன்னு இருக்கிற? அந்த நாட்டுக்குள்ள போன சிங்கம் சொல்லுச்சான், நான் அபார்ட்மெண்ட்ல தான் குடியிருக்கிறேன், அபார்ட்மெண்ட்ல லிப்டுக்கு பக்கத்துல இருக்கிற ரூம்ல தான் நான் இருக்கிறேன். எவனாவது லிப்ட்ல தனியா வந்து ஆட்டை போட்டுருவேன். ஆனா ஒரு ஆள் கூட என்னை தேடி வந்ததே இல்லை, ஒரு ஆள் கூட என்னை கண்டுகொள்ளவில்லை. இன்றைக்கு சமூகத்தின் சூழலும் இப்படித்தான் இருக்கிறது இல்லையா? மதரசா நம்ம ஊர்ல இருக்குன்னா அதுக்கு பொறுப்புதாரிகள் நாம் தானே பொறுப்புதாரிகள். சமூகத்தில் இருக்கிற அத்துணை பேர்களையும் தாங்கி பிடிக்கிற பொறுப்புதாரிகள். அல்லாஹ் அக்பர். உம்மு குல்சூமை போல சமூக அக்கறை கொண்ட பெண்களாக நாம் மாறி போக வேண்டும். அல்லாஹ் கபூல் செய்தல் புரிவானாக. நாலாவதாக உம்மு சலமா. உம்மு சலமா மந்திர சொற்களுக்கு சொந்தக்கார பெண்மணி. தஸ்பீஹாத் எங்கெல்லாம் இருக்கோ கடைசியில் அதை அறிவிக்கிறது யாருன்னா உம்மு சலமா தான். காலையில இருந்து மாலை வரை தஸ்பீ ஓதி கொண்டிருக்கிறார்கள் உம்மு சலமா. லொகருக்கு பெருமானார் போய் பார்க்கிறாங்க, தஸ்பீ ஓடுது. அசருக்கு போனாலும் தஸ்பீ ஓடுது, மகரிபுலையும் தஸ்பீ ஓடுது, இசாவுலையும் தஸ்பீ ஓடுது. பொதுவா பெண்களுக்கு ஆர்வம் வந்தா மொத்தமா வந்துடும், போயிருச்சுன்னாலும் சிக்கலாய் இல்லையா? நான் நீடூர் பெண்களை சொல்லவில்லை, நீங்கள் எல்லாம் ஆர்வமான பெண்கள். ஏன்னா நான் வீட்டுக்கு போகணுமா இல்லையா? அன்பிற்குரியவர்களை எண்ணி பார்க்கிறோம், தஸ்பீ ஓதிக்கிட்டே இருக்கிறாங்க. இதை பார்த்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உம்மு சலமா காலையிலிருந்து மாலை வரை தஸ்பீ ஓதிக்கொண்டே இருக்கிறாயே, நான் ஒரு தஸ்பீகை சொல்லித் தரட்டுமா? அந்த தஸ்பீகை ஒரு முறை ஓதினால் மலக்குகளால் அந்த நன்மையை எழுதி முடிக்க முடியாது உம்மு சலமா. அப்படி ஒரு தஸ்பீகை சொல்லட்டுமா? சொல்லுங்கள் ரசூலே. பெருமானார் சொன்னார்களே, சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அதத ஹல்கிஹி வ ரிதா நஃப்ஸிஹி வ ஸினத அர்ஷிஹி வ மிதாத கலிமாத்திஹி. இன்னைக்கு இங்க சாதாரணமா எல்லா பள்ளிகளிலும் இந்த தஸ்பீக் ஓதப்படுகிறதே. அன்புக்குரியவர்களே, எதனால் கொஞ்சம் எண்ணி பார்க்க வேண்டும். உம்மு சலமாவால் இந்த உம்மத்திற்கு கிடைத்த வாக்கியம் நாம் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். நம்முடைய முன்னோர்கள் ஓட வைக்கும் போதும் திக்ரோட ஆயத்தோட தஸ்பீகோட உடை வைத்து உணவு கொடுத்தார்கள். அதில் இருந்த சுவை இன்றைக்கு காணவில்லை. காரணம், இன்னைக்கு யூடியூபோடு உடை வைக்கப்படுகிறது. இன்னைக்கு அற்புதமான வெண்டிக்காய் பொரியல், அதை யூடியூப்பை பார்த்து வெண்டிக்காய் பொரியல் பிரமாதமா, ஆஹா நான் வெண்டிக்காய் பொரியல் வச்சிருக்கேன், இங்க இருந்து ஹாங்காங் காட்ட வேண்டியது. இன்னைக்கு நான் சொரக்காய் பொரியல், என்ன பெரிய விஷயமா? ஆனால் இன்றைக்கு சமூகத்தினுடைய நிலைப்பாடுகள் எண்ணி பார்க்கிறோம். தஸ்பீகை சமூகம் விட்டுவிட்டது. அதே நேரத்திலே இந்த தேவையில்லாத டிவியை இந்த சமூகம், தேவையில்லாத செல்போனை இந்த சமூகம் பிடித்திருக்கிறது. திக்ரின் காட்சிகள் இன்றைக்கு இல்லாமல் போனது. அன்புக்குரியவர்களே, வருத்தப்பட வேண்டிய செய்தி. சின்ன புள்ளையிலிருந்து கிழமை வரைக்கும் எல்லாம் தொலைபேசிக்கு அடிமையாகி போனார். கிரிக்கெட் நடந்துகிட்டு இருக்குது, +2 படிக்கிறவன் கிரிக்கெட் பார்த்துக்கிட்டு இருக்கிறான். அந்த வயசான தாத்தா என்னத்தான் இத போய் பார்க்கிற, ஒரு டிஸ்கவரிய போடுத்தா 80 வயசுல எப்படி மலையில ஏறான், எப்படி கடல்ல இறங்குறான்னு பார்க்கலாம். ஒரு டிஸ்கவரிய போட்டுட்டா. நீ கபர்ல இறங்க போற, நாளைக்கா இன்னைக்கா தெரியல, உனக்கு எதுக்கு டிஸ்கவரி? வயதான பெண்கள் 75-80 வயசுல முசல்லாவுல உட்கார்ந்து கையில தஸ்பீஹ் பண்ணி இருக்கிறது. ஆனால் நாடகம், சீரியல். அல்லாஹ் அக்பர் இல்லையா? நீடூர் பெண்கள் தான் சீரியல் பார்ப்பதில்லை என்று அதற்கு சொன்னாங்க. மாஷா அல்லாஹ், அல்லாஹ் பாதுகாப்பானாக இல்லையா? சீரியலிலேயே தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கிற 80 வயசுல என்ன சீரியல் தேவைப்படுகிறது? நாளை மறுமைக்கான சீரியலை நாம் கண்டுகொள்ள வேண்டாமா? அன்புக்குரியவர்களை எண்ணி பார்க்கிறோம். இந்த பெண்கள் எல்லாம் பார்க்க வேண்டியவர்கள். உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா அவர்களின் தஸ்பீகை எடுப்போம், வாழ்க்கையை மாற்றுவோம். 5வது பெண்மணி தான் உம்மு ஹபீபா. யார் அந்த உம்மு ஹபீபா?
குடும்பம் நடத்துகிற பெண்மணிகளே, ஒன்றை மட்டும் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். எந்த இல்லத்தில் தகப்பனை விட கணவன் மதிக்கப்படுகிறானோ அந்த இல்லம் தோற்கவே தோற்காது. தகப்பனா கணவனா என்று வருகிற போது திருமணத்திற்கு பிறகு தகப்பனை விட கணவன் உயர்ந்தவராக இருக்கிற இடத்தில் அல்லாஹ்வின் அருள் இருக்கும். என் வீட்டுக்காரர் ஒண்ணுக்காகாதால எல்லாம் எங்க அத்தா தான் அப்படின்னா அந்த குடும்பம் விளங்க. தகப்பனை மதிக்கிற குடும்பத்தை விட கணவனை மதிக்கிற குடும்பம். சமீப காலத்தில் நடக்கிற நிறைய சிக்கல்களுக்கு காரணம் கணவனை மதிக்காத பெண்கள் சமூகத்தில் அதிகரித்து வருகிறார்கள். நான் சொல்வது நீடூரை தவிர. இல்லையா? கணவனை பொருட்டாக கருதாத பெண்கள் அதிகரித்து வருகிறார்கள். இதுல மெயின் எங்க நடக்குது தெரியுமா? இன்னைக்கு சமூகத்துல நடக்கிற கொடுமையில பெரிய கொடுமை. உலகத்தில் இருக்கிற எல்லா ஆண்களும் தன் பிள்ளைகளிடத்திலே எல்லா ஆண்களும் அம்மாவை பற்றி சொல்லுகிறார்கள். எல்லா ஆம்பளையுமே சொல்லுவாங்க பிள்ளைகள்கிட்ட, 10 மாசம் சுமந்து பெற்றவடா, வாழ்க்கையில அவரை மறந்துடாதடா, வாழ்க்கையில எந்த நிலையிலும் உன் தாயை விட்டு விடாதே, உன் தாய்ப்பட்ட கஷ்டங்கள், மனைவியின் கஷ்டங்களை மதிக்காத கணவன் உலகத்தில் இல்லை. அருமைக்குரிய தாய்மார்களே, அதே மாதிரி கணவனை பற்றி நீங்கள் சொல்லி இருக்கிறீர்களா? கணவனை பற்றி நாங்க சின்ன பிள்ளைகளெல்லாம் இருக்கும்போது எங்க அம்மா மாதிரிலாம் சொல்லுவாங்க, டேய் நான் உங்களை வயிற்றுல தாண்டா சுமந்தேன், ஆனா உன் தகப்பனாரு என்னையும் உன்னையும் தலையில சுமந்த வர்றா. தகப்பனாரு என்னையும் உன்னையும் இன்று வரை ஆண்கள் மனைவியையும் மக்களையும் தலையில் சுமக்கிறார்கள், தோளில் சுமக்கிறார்கள். சம்பாதிக்கிறதெல்லாம் யாருக்கு? எந்த ஆம்பளையாவது கிடைக்கிறது? மனைவி மக்கள், மனைவி மக்கள். பிள்ளைகிட்ட சொன்னமா, சம்பாதிக்கிறது பிள்ளை உன் தகப்பனாரு நமக்காகவே சம்பாதிக்கிறாரா என்னைக்காவது சொன்னமா? ஆம்பளைய நீங்க பார்க்கலாம், அவனுக்குன்னு சேர்த்து வச்சிருக்கிறது என்ன தெரியுமா? பிரஷர் 180, சுகர் 490, கொலஸ்ட்ரால் 300. இதையெல்லாம் சேர்த்துக்கிட்டு மனைவி மக்களுக்காக அள்ளி கொடுக்கிறானே. அப்ப அந்த தகப்பனை குறித்து மனைவி பிள்ளைகளிடத்திலே சொல்ல வேண்டுமே. ஆனா நம்ம மனைவிமார்கள் என்ன தெரியுமா சொல்றது பிள்ளைகள்கிட்ட? ஒப்பனை நம்பாதடா, அது லூஸ், அது கேட்டா நீ விளங்க மாட்டடா, ஒண்ணுக்கு ஆக மாட்டடா, ஒரு காலத்துல உங்க அத்தாவை நம்பாதடா, அந்த வீணா போனவன்டா. இதையெல்லாம் தாண்டி நாம சின்னதாக இருந்த நேரத்துல ரஹ்மத்துல்லாங்கிற மாப்பிள்ளைக்கு மட்டும் பொண்ணே கிடைக்காது. என்னடான்னு பார்த்தா, மாப்பிள்ளை பேரை சொல்லக்கூடாதுல்ல, அது கண்ணியம் இல்ல. தொழுகும் போதெல்லாம் அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லா, அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லான்னு சொல்ல வேண்டியிருக்கு, மாப்பிள்ளை பேரை சொல்ல வேண்டியிருக்கு. அதனால ரஹ்மத்துல்லான்னு பேர் வைக்க மாட்டாங்க. பேரு வச்சாலும் பொண்ணு கிடைக்காது, ஆனான்றாங்க. ஆனா இன்னைக்கு பேரு சொல்ற கலாச்சாரம் மாறி போய், டே தடியா வாடா, புருஷன டே விளங்காதவனே வாடா என்று சொல்லுகிற சூழலின் மரியாதை குறைகிற போது எங்கே அல்லாஹ்வின் அருள் கிடைக்கும்? நானும் சம்பாதிக்கிறேன், நீயும் சம்பாதிக்கிற. ஒரு நாள் நீ புள்ள வள, ஒரு நாள் நான் வளர்க்கிறேன். ஒரு நாள் நீ குழந்தை தாளாட்டு, நான் ஒரு நாள் ஆட்டுகிறேன். உதவி செய்யுதல் என்பது தவறல்ல. மார்க்கம் ஒருவருக்கு ஒருவர் உதவ வேண்டும் என்று சொல்கிறது. அதே நேரத்தில் ஒருவரை ஒருவர் புரிந்து வாழுதல், ஒருவருக்காக இன்னொருவர் விட்டு கொடுத்து வாழுதல், இதிலே உம்மு ஹபீபாவை போல இருக்க வேண்டும். பெருமானார் உட்காருகிற இடத்திலே தகப்பனார் வருகிறார், நாற்காலியில் உட்கார போகிறார். என் கணவர் அமருகிற நாற்காலியில் அமருகிற தகுதி உங்களுக்கு இல்லை என்ன? தன் கணவனை உயர்வாக நினைத்தார்கள். எந்த குடும்பம் கணவனை உயர்வாக நினைக்கிறதோ அந்த குடும்பம் வாழ்க்கையில் வலுக்குவதும் இல்லை, தோற்பதும் இல்லை. உம்மு ஹபீபா ரலியல்லாஹுவை போல கணவனை மதிக்கிற, கணவனை பற்றி பிள்ளைகளுக்கு சொல்லுகிற, இப்படி சொல்லாதனுடைய விளைவு என்ன தெரியுமாச்சு? இன்னைக்கு 60 வயதுக்கு மேலே இருக்கிற பெரியவர்கள் எல்லாம் வீட்டில் அனாதைகளாக இருக்கிறார்கள். பக்கத்துல உட்கார்ந்து பேசுற பிள்ளைகள் இல்ல.
பாப்பா நீங்க எப்படி இருக்கீங்க, அதான் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கிறீங்களா, உங்களுக்கு என்ன தேவை இருக்கு, இல்லை. ஏன்னா தகப்பனை டெரராவே காட்டிட்டோம், பிள்ளைக்கு டெரராவே காட்டிட்டோம். இன்னும் சில நகர்ப்புறங்களில் தேர்தல் நடப்பதை போல பிள்ளைகளோடு அணி சேருகிற பழக்கம்.